வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. எப்படி மோடி கூட சேரவங்கலாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள். இவர் தான் கூட இருக்கவங்கலாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி ரெண்டாம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க அப்படி பின்னாடி வாங்க எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம். இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும். அதை நான் வந்து தரவுகளோட பதிவு பண்றேன். அது உதாரணம் சொல்லணும்ல. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். எதா இருந்தாலும் ஃபேக்ட் இருக்கணும். தலைவர் சொல்லுவாரு ஃபேக்ட் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுக்கு நான் பதிவு பண்றேன். 2014 ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க, மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. அதோடைய நெரேட்டிவ் தான் 19 திமுக கையில் எடுத்தாங்க. மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியப்ப திமுக ஒன்று சொன்னாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர், அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும். திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்காலையும் போய் சொன்னார். ஆனா ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 2021 என்ன செட்டிங் நடந்துச்சு டெல்லியில இந்தியா அலைன்ஸ் உருவாக்குனாங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. 2004 நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது கலைஞர் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவார். சோனியா காந்தி மேடத்தை வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ் தீவுத்தொடரில் மீட்டிங் போட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தமிழ்நாடு தான் உருவாக்கும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் யாங்கிருந்து உருவாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து உருவாக்குவாங்க. பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமையை தமிழ்நாட்டில இருந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது 2021 அப்புறம் அவர் வழியில் வந்தேன்னு சொல்றவங்க 2021 அப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதாவது இங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம், மோடி எதிர்க்கிறோம். ஏன்? ஓட் பேங்காக. இப்படி எதிர்த்தா முஸ்லிம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க. இங்க தான் ஒரு பொய் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண, அந்த நரேட்டிவ் நான் உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா 21 அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்தியா அலைன்ஸ் மீட்டிங்கை திருச்சி நடத்தினாங்க, வெல்லும் ஜனநாயகம்னு. ஏன் திமுக தலைமையில இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங்கை தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளராக நீங்க சொல்லல? இதற்கும் பதில் இருக்காது. இதுதான் நடிப்பு. சோ மேல நாங்க வந்து ராகுல் காந்திக்கு வந்து பிரதம மந்திரி வேட்பாளராக நாங்க சொல்ல மாட்டோம். இங்க வந்து ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. பிஜேபி, அண்ணாமலை. கேமரா டெய்லியும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சுற்றி இருக்கும், திமுகவை சுற்றி இருக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க யாரு? 5% இருக்கக்கூடிய பிஜேபி. இன்னொரு மித்த கட்சியெல்லாம் அமைதி பண்ணிட்டாங்க. அக்கா சொல்றாங்க 4% மேலே தாண்டாது அப்படின்னு. ஸோ அக்கா சொல்றதை கேட்டுக்கலாம். அப்ப டெய்லி மீடியாவில் என்ன தெரியும்? இவர் கத்துவாரு, இவங்க பதில் கொடுப்பாங்க. திடீர்னு இருமொழிகள் அண்ணா சொன்னார் ஒரே தட்டி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இருக்கும், அதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்க காப்பாத்தல, அண்ணா உருவாக்கிட்டாரு. டீலிமிட்டேஷன் புரோகிராம் கொண்டு வருவாங்க, உடனே பிஜேபி ஏத்து நிற்கும், ஆமான்னு சொல்ல இவங்க நிற்கும். இந்த அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி மீடியா செட்டிங்கோட பார்க்கவே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைப்போம்? ஓகே, மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. ஸோ மதவாதத்தை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஊழல், அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல், குடும்பம் செய்யக்கூடிய ஊழல், பாலிசியோடைய ஃபெயிலியர்ஸ், தலித் மக்களுடைய எதிர்ப்பு, ஜாதி அரசியல், இதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு டெய்லியும் மீட்டிங்ல மதவாத அரசியலை நாங்கள் மதவாத அரசியல் தமிழகத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். 4 எலெக்ஷன் தோத்துட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் உங்களுடைய ஊழல் ஆட்சியை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியை தூக்கி எறிந்து ஊழலற்ற ஆட்சி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அந்த குறிக்கோளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இழப்பதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார். ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க?
2021 நம்ம தலைவர் சொன்னாரு அதிகார பகிர்வு. ஏன்? எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. வேற எதுவும் கிடையாது. நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிற்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் நாசிசம், இதுதான் ஹிட்லர். ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஹிட்லர் எப்படி ஆட்சியை பிடித்த பிறகு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை அரசை உருவாக்கினாரோ, ஜனநாயகத்தை பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து 3 தேர்தலில் வென்று கொண்டு அதை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எங்களுடைய கட்சி தலைவரும் தாவேக்காவும் தான். அதற்கான பயம்தான் எங்கள் மீது பல தரப்பட்ட விமர்சனங்கள். அந்த நாடகத்தன்மையோட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு. தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது? அமைதியாக இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்ததோ அதே போல திமுக பிஜேபி வளர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. டெல்லியில மேல செட்டிங் பண்ணிக்கிட்டு இங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், தான் பையனை உட்கார வைக்கணும், அவ்வளவுதான் அஜெண்டா, வேற ஒன்றும் கிடையாது. டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடத்தினாங்களே, பாவம் முதலமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. அண்ணா அக்கா வழிமொழிறாங்க, தம்பி பேசுறாரு, அப்பா பேசுறாரு. என்ன குடும்ப மீட்டிங்? பேசாம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிடலாமே. டீலிமிட்டேஷன் மீட்டிங்கா இல்ல பிறந்த நாள் விழாவா அது? ஸோ அந்த அளவிற்கு அரசியலை எந்த அளவிற்கு மக்கள் முன்னாடியும் தன்னுடைய மீடியாவுடைய பலத்தினாலும் நாங்கள் தான் ஒரு டிக்டேட்டர்ஷிப், நாங்கள் தான் ஜனநாயகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு போலி ஜனநாயகவாதிகள், தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கான போலி ஜனநாயகவாதிகள். எப்படி நான் காங்கிரஸை பார்த்து கேட்டனோ, ஏன் 2024 ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரியாக நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை? தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் இதை யோசிக்க வேண்டும். மேல இருக்கிற 1-2 பேரை செட் பண்ணிட்டு அதுவல்ல காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் தொண்டர்களுடைய உணர்வு காமராஜ் ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதை ஏன் செய்யவில்லை? காங்கிரஸ் தொண்டர்கள் இதை கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு அப்புறம் நம்ம சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன ஒரு அடக்குமுறை. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அண்ணா சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அரெஸ்ட் பண்றாங்க. டாஸ்மார்க்ல பூட்டு போடும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா கேட்கறது இல்லை. அதுதான் சிபிஐ தோழர்களிடம் நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் கேட்கிறேன், ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? எதற்காக கேட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபியை மக்கள் தொடை தெரிந்து விட்டார்கள். அதை நாம் நம்புவோம், அதை நாம் நம்புவோம். மக்களுக்கான உண்மையான அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவோம். நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்கள் நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்கணும்னா பிசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு அதுல அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி, அவர் ஒரு பண்ணையாரு. 10 மணி நேரம் மீட்டிங் போகுது. மீடியால பேசுறது பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு. 10 மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. டேய் அறிவு கட்டவங்களே, அவங்க என்ன கேட்கிறாங்க? தொழிற்சங்கம் உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? தமிழகத்தில் 53% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சேவைத்துறை, 34% உற்பத்தி துறை, 13% வேளாண்மை துறை. 3 துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா? புதுசா பாண்டட் லேபர் சிஸ்டத்துல வந்து 3000 8000 சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தோடைய உரிமை தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும்.
தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன், இனி நாம் தொழிற்சங்கத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவோம். உங்களுடைய பெயருக்காக, நம்மளுடைய கட்சிக்காக தொழிற்சங்கத்தை மிகப்பெரிய உருவாக்குவோம். அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில். நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ணன் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்க முஸ்லிம்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில். ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்கெல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். யார் பண்றது? தமிழக அரசு. அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில் திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லிம் தோழர்களை வெளியே அமைச்சிருவோம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு முரண்! இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம்? இந்த முரண்களை நம்ம கேள்வி எழுப்பணும். தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லிம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும். நம்ம இப்தார் விருது நடத்துறோம், தலைவர் வந்துட்டார், உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சுலாம் திட்டுவாங்கன்னு. திட்டுனா தைரியமா திட்டுங்க, அதெல்லாம் பின்னாடி வந்து திட்டுறது 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே ஒருத்தர் திட்டு, ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும் போதுதான் திட்டிட்டு இருக்காங்க. அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இப்தார் விருந்துல ஒரு நாள் 4 மணிலிருந்து நம்மளுடைய முஸ்லிம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் வந்து அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் பங்கெடுத்துக்குன்னு வரும் பொழுது அடுத்து முடிஞ்சன விமர்சனம், இது ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு திமுக என்ன பயம்? நாங்க பாட்டிக்கு ஒரு விருது முடிச்சுட்டு நாங்க பாட்டிக்கு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா 1999 திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை பங்கெடுத்தார். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும். இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது 1999 to 2004. அதுல பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே. நாங்க பேசலாமா உங்க அரசியல? அதுல அன்னைக்கு 2001 காலகட்டங்களில் முஸ்லிம் தோழர்கள் கோத்ரால வந்து மிகப்பெரிய இழப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க ரிசைன் பண்ணல? முஸ்லிம் தோழர்கள் 2000 பேர் இறந்துட்டாங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே வரோம். ஏன் கேட்கல? ஏன் வெளியே வரல? ஏன்னா 10 அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங், டெய்லி மணி, கரப்ஷன், பணம், அதிகாரம். இந்த முஸ்லிமுடைய தோழமை, கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம், நாடகத்தோடைய கட்டமைப்பு. எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக 234 தொகுதியிலும் இன்னைக்கு நோன்பு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான அழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம். எங்களுடன் பிரிவு கிடையாது, மதத்தின் பால் பிரிவு கிடையாது, ஜாதியின் பால் பிரிவு கிடையாது, பாலின பால் பிரிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம விசிகே அண்ணனுக்கு ஒரு கேள்வி. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல்! விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு. உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல.
நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள். இவர் தான் கூட இருக்கவங்கெல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க, அப்படி பின்னாடி வாங்க, எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம். கடைசியில் 6 தொகுதி திமுக சிம்பிள் நில்லு. திமுக சிம்பிள் நின்னா நாங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்க எதுக்கு மக்களுக்காக போட வரோம்? திமுகலே சேர்ந்துடலாமே. அப்ப எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை இங்க கேள்விக்குறியாக்கி பிஜேபியோட வழியில் இணைந்து இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இனி சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய தோழர்கள் இதை சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். திடீர்னு அண்ணன் 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ மைக்கில் பொதுச் செயலாளர்கள ஆனந்த் அண்ணன் அவர் வந்து ஜாதியை பார்க்கிறாரு, அப்பாயின்மெண்ட் வந்து இப்படி போட்டாங்க. இதெல்லாம் திமுக ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு, பொய் கட்டமைப்பு. எப்படி ஹிட்லர் அவர்கள் கோயபிள்ஸை உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்க 20-30 கோயபிள்ஸை உருவாக்கி யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்க, டிவியில பேசிட்டு இருப்பாங்க. இந்த கோயபிள்ஸை உடைக்கிறதுக்கு 2ஆம் உலக போர் அப்போ தெரியும். இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அதுதான் அமெரிக்கா. அமைதியா கட்டமைப்பை உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க, அதோட வார் க்ளோஸ்ட். இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். அமைதியா இருக்கிறன்னா ஒரு பெரிய செயல் திட்டம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்து சிறை போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. காவல்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பொதுப்பணித்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், இந்த தலித் மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், முஸ்லிம் தோழர்களுக்கும் கிறிஸ்துவ தோழர்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமல்ல வளர்ச்சியை எப்படி உருவாக்கணும். இந்த பாதுகாப்பு வார்த்தையெல்லாம் விடுங்க, உண்மையான வளர்ச்சி. எத்தனை முஸ்லிம்ஸ்கள் இன்னைக்கு வந்து தலித் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து. இதுதான் 70 வருஷமா இவன் கட்டமைச்சக்கூடிய வளர்ச்சி. இவங்க சொல்லுவாங்க ஜாதி 100 உடனே பேசுவாங்க, ஜாதி 1000 வருஷமா இருக்கு, இதை உடனே எப்படி ஒழிக்க சொல்லலாம் திமுக பார்த்து. அதே காலகட்டத்தில் நம்பூதிரிபாடு அவர்கள் அரசியலை மாற்றினார். காங்கிரஸ் இல்லாத முதலமைச்சர், அதற்கு அப்புறம் அண்ணா. நம்பூதிரிபாடு அவர்களால் உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஜாதியின் கட்டமைப்பில் உருவாக்கிய தேர்தல் அரசியலை ஒழிச்சிருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு கேரளாவில் ஒழிச்சிருக்கிறாங்க. தோழர்னு சொல்லக்கூடிய 20 வயசு பெண்ணை கூட இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்குறாங்க, மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கா? பேசிக்குவாங்க, அங்க யாருப்பா இருக்கிறா? அங்க 60% நம்பால் தான்ப்பா இருக்கிறாங்க. இன்னும் நம்பால் எல்லாருமே நம்பால் தான்ப்பா. என் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பால் தான். தோழர்களே, தலைவருடைய குறிக்கோள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே, இங்க ஆதவ அர்ஜுனாவும் சரி, அர்ஜுனாவும் ஆனந்தனும் சரி, எல்லோரும் ஒரே குரல் தான், ஒரே பார்வை தான். நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு. அதிகாரம்லாம் கிடையாது. என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வேலையை நாம் இணைப்பின் மூலம் உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கும். இதுதான் அண்ணா வலியுறுத்தினார். அண்ணா அப்படிதான் ஜெயிச்சார். இவங்க சொல்றாங்க அது எப்படி நீங்க ஜெயிச்சிருங்க, 1 வருஷம் தானே ஆச்சு, அப்படிலாம் பேசுவாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1971 எலெக்ஷன் வந்துச்சு. 1967 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று இறந்த பிறகு முதல் தேர்தல் எம்ஜிஆர் அவர்களுடைய துணையுடன்
மாவட்ட செயலாளர் கட்சியுடைய துணையுடன் இவர் வந்து முதலமைச்சராகிறாரு. எலெக்ஷனை வந்து முன்னாடியே வைக்கிறாங்க, பின்னாடி வைக்க வேணான்னு 1 வருஷம் முன்னாடியே வைக்கிறாங்க. 1971 எலெக்ஷன் நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய போராட்டம், எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரம், கட்சியுடைய ஒட்டுமொத்த பொதுக்குழு, மாவட்ட செயலாளர், கட்டமைப்பு எல்லாம் திமுக இருக்கு, கலைஞரிடம் இருக்கிறது. பணம் இருக்கு, முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம். நீங்க சொல்றக்கூடிய 1949 இருந்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பை கலைஞர் கையில் வச்சுட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய சக்தி! கலைஞரும் ஒரு இளைஞர், எவ்வளவு பெரிய சக்தி! இந்த சக்தியை ஒரு துரோகத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்புறாங்க. எம்ஜிஆர் வெளியே வரும்போது எந்த மாவட்ட செயலரும் கூட கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. தோழர்களை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி கட்டமைப்பு கிடையாது, பெரிய பணபலம் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜெயிச்சு இறக்கும் வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தார். அதுக்கான காரணம் தெரியுமா? கலைஞரிடம் கட்டமைப்பு, பணபலம், அதிகாரம், காவல்துறை எல்லாம் இருந்துச்சு. ஆனா வெற்றி பெற்றதுக்கு காரணம், எம்ஜிஆருக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது, கலைஞர்களிடம் அநீதி இருந்தது. மக்கள் உண்மையை நம்பினார்கள், மக்கள் உண்மையை நம்பினார்கள். அதனாலதான் நீங்க சொல்லக்கூடிய 45%, 30%. 1971 கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 48%. 184 தொகுதி, கூட்டணி சேர்ந்து 203 தொகுதி. இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது. எம்ஜிஆருடன் சேர்ந்திருந்ததால், துரோகத்தால் அந்த வெற்றியை 1977 இழந்தார். அப்ப கலைஞரும் திமுகவும் அடைந்த, அண்ணா உருவாக்கிய கட்டமைப்போடு இருக்க திமுக ஏற்பட்ட ஓட் பேங்க் என்ன தெரியுமா? 24%. 48% எப்படி 24% குறைந்தது? ஏனென்றால் மக்கள் உங்களிடம் உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது 24% மக்கள் வெளியேறி உண்மையான தலைவரிடம் இணைந்தார்கள். அப்படி உண்மையாக மக்கள் நம்மளுடைய தலைவரிடம் இணையக்கூடிய காலம் 2026. இதுதான் நான் உதாரணமா சொல்றேன். இந்த உதாரணம், இந்த கணக்கெடுப்பு, இன்னுமேட்டு கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான். இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அது புலிகள் இல்லை, எலிகள், திமுகவுடைய எலிகள். நிறைய எலிகளை விட்டுருக்காங்க, அது கண்டுக்கூடாது. நம்ம டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை, நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் மனசை உடைக்கிறதுக்கு இதெல்லாம் பேசிக்குவாங்க. இல்ல பெரிய கூட்டணி திமுக, மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 தேர்தல், 2011 தேர்தலில் ஒரு விமர்சனம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து, தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லை, கட்சியில் இருக்கவங்களாம் வெளியே போயிட்டாங்க, கட்சி கட்டமைப்பு போயிருச்சு. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, திமுக 30%, கலைஞர் என்ன நினைச்சாரு? திமுக 30%, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா 10%, 40%, பிஎம்கே 8%, 48%, விசிகே 3-4%, எல்லாரையும் சேர்த்து 55%. 2011 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே, 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம். அப்ப அவங்க அப்பா 2011 சொல்லிக்கிட்டாரு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்கள் 2 மாசம் தான் பிரச்சாரம். அதான் சொன்ன, தேர்தல் நம்ம லாஸ்ட் 2 மாசம் பார்த்துக்கலாம். 2 மாசம் தான் பிரச்சாரம். ஜெயலலிதா அம்மானால 203 தொகுதியை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல. நீங்க இதுதான் அரசியல், இதுதான் மக்கள். பெரிய கூட்டணி கூட இருக்கிற கால்குலேஷன் இதெல்லாம் மக்கள் முன்ன எடுபடாது. நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா? அந்த தேர்தல் 2011 காங்கிரஸ், அதே காங்கிரஸ் 8% வாங்கினாங்க, பிஎம்கே அதே % வாங்கினாங்க. ஆனா திமுக 22% போயிட்டாங்க. திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான், அவங்க ஊழல் பண்ணல, பிரச்சாரம் வாழ்க்கை புதுசா போராடிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள், விசிக தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க, நல்ல தலைவர்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். கூட்டணிலாம் பேசிக்க வேணாம், மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம்.
அதுதான் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது. உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க? அவங்க மேல, அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த 12 மாதங்கள். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமில்ல, நம்மளுடைய மக்களுக்காக. இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கான வலிமை இருக்கு. இவங்க சொல்லுவாங்களே, இப்ப அண்ணா வந்து சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அண்ணன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அண்ணா 1949 உருவாக்கினார். சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டும், பண்ணையார்களை தூக்கி எறியணும். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானவங்களை இன்னைக்கு எல்லாம் பண்ணையார மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட. ஆனா வந்தவன அந்த அமைச்சர், திருவண்ணாமலை அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சோ விமர்சனம் நம்ம மீது, தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையிலேருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில், 1980 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும், கண்ணாமனான்னு பேசுவாங்க. ஆனா அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போய் போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க, பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியா ஜெயிச்சு காமிச்சாங்க, தனியா நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும். இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து, எப்படி 77 ஒரு மாற்றங்கள் 48% 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ, அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும், நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி, அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாக போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்க போகிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.